ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும். ஏறுங்க சார். நீங்கள் கிளம்புங்க, நான் ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறேன். ஓகே. ஹலோ, டாக்டர் பரஞ்சோதி ஸ்பீக்கிங். டைரக்டர் இருக்காரா? சார், பில்டிங் ரெனோவேஷன்ல இருக்கு. அங்க ஆள் யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே. ஆனா ஆபீஸ் வர்க்கிங்ல தான் இருக்கு. நீங்க வந்துருங்க மிஸ்டர் பரஞ்சோதி. ஓகே சார். பாஸ், நீங்க டாக்டரா? ஆ, கொஞ்ச நாளா எனக்கு ஆயாசமா இருக்கு. சாப்பாடு இல்லாம வேற என்ன சாப்பிட்டா சரியாகும் சொல்லுங்க பாஸ். நான் அந்த டாக்டர் இல்லை. பின்ன? ஜியாலஜியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கும் தருவாங்களா? ஜியாலஜினா? அது சயின்ஸ். பூமிக்கு அடியில் இருக்க உலோகங்களையும் மேலே இருக்க கற்களையும் ஆராய்ச்சி பண்ணுறது. என்ன இழவோ? டேய், பார்த்து ஜாக்கிரதை, கீழே இருக்குங்கடா. சரிங்கடா. டேய், பாத்துடா, பார்த்து மெதுவா கொண்டு போங்க. சரிடா. சார், உங்க பர்ஸ் கேட்ட உனக்கே இப்படி இருக்குன்னா பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஹார்ட்டே வெளியே வந்துச்சு நண்பா. அப்ப அந்த ரெண்டாவது ஆள் நிலைமை என்னாச்சு? தாருணம் வண்டே. ஜூனியர் அபிஷேக் பச்சன் மாதிரி இருந்தான் நண்பா. பொசுக்குன்னு போயிட்டான். ஏதேதோ சொன்னீங்க, ஆனா ஏன் ராஜஸ்தானுக்கு வந்தீங்கன்னு விஷயத்தை மட்டும் சொல்லவே இல்லையே. குட் நியூஸ் என்னன்னா காருக்கு 2 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் வந்திருக்கு. பேட் நியூஸ் என்னன்னா ரிப்பேருக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேல செலவாகும். அப்ப மிச்ச பணத்தை மாசம் மாசம் சம்பளத்துல இருந்து பிடிச்சிக்கலாமா? நீங்க கொடுக்கறதே 6000 ரூபாய், அதுல 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டா நான் எவன் சரி சரி, ஒன்னும் சோசப்படாத, பொறுமை. உன் கார் மேல விழுந்தவன் பேரு திலாவர் சிங். அவனுக்கு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் வந்திருக்கு. அவன் சொந்த ஊரு ராஜஸ்தான். பேப்பர் எல்லாம் நானே ரெடி பண்ணிட்டேன். இத பாரு, 5 லட்ச ரூபாய் செக். இதை கொண்டு போய் அவன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு இதுல இருந்து 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வா. அவங்களுக்கு என்ன தளபதியா? எனக்கு எதுக்கு 1 லட்ச ரூபாய் தர போறாங்க? நீ சொல்ற கதைக்கெல்லாம் நான் செலவழிச்சு அழுகல. அத மாதிரி தான் உனக்கு ஒரு புது கார் தரேன், சீக்கிரமே பணத்தை வாங்கிட்டு வா. அன்னைக்கு நான் சாப்பிட்ட அடையையும் என் தாத்தா திட்டின திட்டையும் மறக்கவே முடியாது நண்பா. பாலைவனத்துல வழி மாறி கையில இருந்த காசு செலவாய் போய் கடைசியில தண்ணியை திருடுற நிலைமைக்கு வந்துட்டேன் நண்பா. இதான் பாபு என்னோட கதை. 2 रोटी, 1 आलू जीरा, 1 लस्सी, रोटी में मांच बटर डालो. आपको साहब नो फैट, नो ஆயில், நோ மசாலா. இது எதுவுமே இல்லாத ஃபுட் எது இருக்கோ அதை கொண்டு வாங்க. முக்கண்ணரே, 3 தசை இருக்கு. நான் எந்த பக்கம் போகணும்? பெரியசாமி, பெரியசாமி அவங்க வந்துட்டாங்களா? வந்துகிட்டு இருக்காங்கம்மா. பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா நான் பார்ட்டிக்கு போகணும். ஆமாம்மா, ராத்திரி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு தூங்காம கண்ணை முழிச்சிட்டு பகலெல்லாம் தூங்க வேண்டியது. உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு இதான பொழப்பு. குட் ஈவினிங் சார்.
காலையில தானே குட் மார்னிங் சொன்னேன், ஈவினிங் குட் ஈவினிங் எதுக்கு? ஏமா இப்படி எல்லாம் கேட்டு அலையறீங்க? இப்போ அவங்க வந்தப்பறம் நாம என்ன பண்றது சார்? நீ ஸ்கர்ட் போட்டுக்க, நான் கட்ராயர் போட்டுக்கிறேன். அவங்க முன்னாடி கிளப் டான்ஸ் ஆடு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற என்னமா சொல்றேன்? அது என்னமோ பார்ட்டிக்கு போகணுங்குது, அவங்க அம்மா என்னமோ டீ குடிக்கணுங்கிறாங்க, அவங்க அப்பா என் ரத்தத்தை குடிக்கிறாரு. நீ என்ன? சார் ஜூஸ். நீயே குடி வா. ஹாய் அங்கிள். நான் வெறும் லா, ஃபாதர் இன் லா. ஹாய் அங்கிள். Mr. DP, you have a very, very beautiful house. Thank you. What about GK? He is actually out of India, but he conveyed his sorry. Please. என்னோட ஒய்ஃப் பெரியசாமி, நம்ம வக்கீல். பெரியசாமி சார். Oh, it's okay. ரொம்ப நல்லவரா இருக்காரு. It's a beautiful place. Bobby, why don't you take a picture? பெரியசாமி போட்டோ எடுங்க. முக்கியமான போட்டோ எல்லாம் அம்மா என்னதான் எடுக்க சொல்லுவாங்க. அப்பதானே போட்டோல நீ இருக்க மாட்ட. பெரியசாமி, என்ன சார்? நீ வெளியே போய் என்ன செய்யணும்? வேற வேலை இருந்தா பாரு. ம். ஹாய். ஹலோ. ஹாய் ஆண்டி. என் பொண்ணு சுபாஷினி கொடுத்துட்றேன், கூட்டிட்டு போ. ஆர் யூ ஷூர் அங்கிள்? 100%. இந்த சாப்பர் உன்னோடதா? Hello, we are starting now. It's beautiful. Come. இதெல்லாம் இங்க எப்படி அரேஞ்ச் பண்ண? இந்த கார்டை ஸ்வைப் பண்ணா அந்த சந்திரனை கூட உன் பால்கனியில் கொண்டு வந்து வைக்கலாம். Excuse me. Yeah. Hello. Yeah. I'll be busy now. So can you call me in the morning? Thanks. Yeah. Hey, Subha. Hey, Subhashini. Hey, Subhashini, wait. Subhashini, nillu. Listen to me. டேட், அந்த பொண்ணு ராஜஸ்தானில் காணாமல் போயிட்டா. என் பேக்கெட்லேருந்து காண்டம். ஐ எம் சாரி டேட். இடியட். உனக்கு பொண்ணு வேணா, காசு கொடுத்து அவன் கூட போய் படுத்துட்டு வா. அவன் அப்பா கூட கோடிக்கணக்கில் பிசினஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதை கெடுக்க பார்த்த பையன் பார்க்க மாட்டேன். ஸ்டே அவுட். யூஸ்லெஸ் ஃபோர்ஸ். அங்கே கூட வரலையா? சரி சரி. ஹலோ. சார். சாரி சுந்தரம் பண்ணி சார். என் பையன் தப்பு பண்ணிட்டான். இன்னும் 24 மணி நேரத்தில் உங்க பொண்ணு உங்க வீட்டில் இருப்பா, வித்வுட் ஃபெயில். ஓய், போய் அந்த வேலையை பாரு. ப்ராக்டிக்கல் ஃபெலோஸ். விஷன் இல்லை, பிளானிங் இல்லை.
தலைவா அங்க ஏதோ மரம் இருக்க மாதிரி தெரியுது பாருங்க. அது ஏரி இல்ல நண்பா, காணல் நீர். யூ மீன் மேரேஜ்? எல்லாம் பிரம்மங்கிறீங்களா? த ஹியூமன் மைண்ட் இஸ் வெரி ஃபேஷனேட்டிங் இல்ல சார்? நீ வந்து ஒரு நாள் தான் ஆகுது நண்பா, அதனால தான் வெயில் கூட உனக்கு தனி மாதிரி தெரியுது. நான் வந்து ஒரு வாரம் ஆகுதுல்ல, அதோ சாக்ஷாத் சுபாஷினியே நடந்து வர மாதிரி தெரியுது. ஏய் சிவாஜி, அட எனக்கு இது ஓடி வர மாதிரி தெரியுதுங்க. இல்லையா? நடந்து வந்த மாதிரி தலைவா இருந்தது. ஒரே பிரேமா ரெண்டு பேருக்கும் வருவீங்களா? வரக்கூடாது நண்பா. அம்மா தேங்க் காட் சிவாஜி உன்னை பார்த்துட்டேன். நேத்து ராத்திரியில இருந்து இங்க இருக்கேன், ஒரு மனுஷங்களை கூட காணோம். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். 2000 3000 உன் ஃபேவரட் ரவுண்ட் ஃபிகர் 5000. ஓ ஐ அம் சாரி, ஐ அம் சுபாஷினி. உங்க பேர் என்ன? ஜெமினி டிவி. ஜெமினி டிவி. அங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பாபு ஆமா நீங்க எப்படிங்க வந்தீங்க? தட்ஸ் a லாங் ஸ்டோரி. என்ன ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வந்தான். எனக்கு டவுட் வந்து எஸ்கேப் ஆகி இங்க ஓடி வந்துட்டேன். ஆனா இங்க வந்தா ஒரு டாக்ஸி இல்ல, ஆட்டோ இல்ல. வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் திஸ் இஸ்? யூ நோ, ராத்திரி எல்லாம் இவ்ளோ பெரிய பெரிய கொசுங்க வந்து கடிச்சு கொன்னு போட்டுருச்சு. லுக் அட் திஸ். ஆமா இப்போ நாம எங்க இருக்கோம் தெரியுமா? சென்னைக்கு பக்கத்துல ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருப்போமா? சிவாஜி, ஐ நீட் a shower very badly. பை த வே, உன்னோட டாக்ஸி எங்க பார்க் பண்ணிருக்க? நீ அன்னைக்கு என் தலையில அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்தது பப்பு. ஒரு 3 நாள் என் ஹாஸ்பிட்டலே வச்சிருந்தாங்க. த வெரி நெக்ஸ்ட் டே 7:30 எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? சாவை கூடவே கூட்டிட்டு வந்த 2 பேர் என்னோட வண்டியில ஏறினாங்க. அவனுங்களை ஆஃபீஸில் இறக்கி விட்டேன். 2 பேரும் மேலே போனானுங்க. எவனோ சுட்டான், ஒருத்தன் ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டான். இந்த 2வது சும்மா சொல்லக்கூடாது, இதுதான் ஹைலைட். நல்லா இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படியே மேலேருந்து என் காரில் துபீர்னு வந்து விழுந்தான். என் கார் அப்படியே பூமிக்குள்ளே போயிடுச்சு. இங்கே ஏதோ புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதான் டாக்ஸி கிக்ஸி ஏதாவது கிடைக்குமா வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஆட்டோ டாக்ஸி வேணுமா? ஒட்டகம் இருக்கடி, ஒட்டகம். அதுவும் இல்லைன்னா நான் குனிகிறேன், என் மேல ஏற நான் அப்படியே தூக்கிட்டு போறேன். என்னாச்சு? சென்னையில இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் வெளியே இருப்போமா. பொடியே இடுப்பு முடி பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கடி. பாருடி, பாரு பாரு, இவ்வளவு பெரிய கொசு இருக்கா? பாலைவனத்துல பாம்பு கிடைச்சா உன் பீட போயிருக்கும்டி. ஏங்க ஹெலிகாப்டர்ல போகாம ஏங்க தேவையில்லாம இங்க வந்து இறங்குனீங்க? ஐயோ அதல்ல, அவன் கிட்ட காண்டம் இருந்தது, ரிஸ்க் நினைச்சு ஓடி வந்துட்டேன். என்கிட்ட அது கூட இல்லையே, அது இன்னும் ரிஸ்க் ஆச்சே. என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களே ப்ளீஸ்? பரவாயில்ல வாங்க சேர்ந்து போலாம். போய் சேர்ந்துருவீங்க. சும்மா இருங்க சார், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. பக்கத்துல ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான்னு பார்த்து அங்கேருந்து ஊருக்கு போலாம் வாங்க. ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்களா? அதுவும் இந்த அம்மாவோடவா? ஏன்? யார் பெத்த புள்ளையோ பாவம். கஷ்டத்துல கூட உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது நண்பா. எனக்கு அது கூட போயிடுச்சு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. நீங்க வாங்க போலாம்.